வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எக்ஸசைஸ் 7.5ல் 12th சம் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, an initial amount of a நாட் ஆஃப் மணி இஸ் இன்வெஸ்டட் அட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் காம்பவுண்டட் n டைம்ஸ் a year. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இனிஷியல் அமௌண்ட்டை ஏ நாட்டுன்ற இனிஷியல் அமௌண்ட்டு வருஷத்துக்கு n டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து ஆர், அதாவது கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க n டைம்ஸ் பெர் இயருக்கு. சரிங்களா? த வேல்யூ ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் டி இயர் இஸ், அதாவது ஆஃப்டர் டி இயருக்கு அப்புறம் அந்த வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா, ஏ நாட் இன்ட்டு 1+r/n பவர் nt. இது வந்து nt. சரிங்களா? இந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் கண்டினியூஸ்லி. இப்படி தொடர்ச்சியாக அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி விதத்தில் முதலீடு செஞ்சுட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா ஆஃப்டர் டி இயர்ஸ் எவ்வளோ இருக்குன்றாங்க, அந்த தொகையோட மதிப்பு ஏஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு e⁻rt அப்படி இருக்குன்னு காட்டுங்க. ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கொஷின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது n டைம்ஸ், அதாவது இது மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்தால் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்குது. தட் இஸ் அஸ் n டைம்ஸ் டு n வந்து எது நெருங்குது, இன்ஃபினிட்டி நோக்கி போய்கிட்டே இருக்குது. அப்படி போயிட்டே இருக்கும் பட்சத்தில் அந்த தொகையின் மதிப்பு ஏஸ் ஈக்குவல் டு ஏ நாட் e⁻rt, அதாவது ஒரு ஆஃப்டர் டி இயர்ஸ்க்கு அப்புறம் இதுதான் அதோட மதிப்பு அப்படின்னு நாம் காட்டணும். இது வந்து லோபிதால் ரூல் மூலமாக அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வாட் இஸ் கிவன் இன்ஃபர்மேஷன், ஏஸ் ஈக்குவல் டு ஏ நாட் 1+r/n பவர் nt. சரிங்களா? இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுங்கள். லிமிட் n tends to infinity a, limit n tends to infinity a naught into 1+r/n பவர் nt. சரிங்களா? இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்க பாருங்கள். எண்ணுக்கு போய் என்ன கொடுக்க போகிறீங்க, இன்ஃபினிட்டி கொடுப்பீங்க இல்லைங்களா? அப்போ எனக்கு இன்ஃபினிட்டி கொடுத்தா என்ன நடக்கும், r/infinity இது 0 ஆகிடும், இது 1 இந்த பவரில். அப்போ 1 பவர் இன்ஃபினிட்டின்னு இருக்கும், 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்மில் இருக்குது. சரிங்களா? அப்போ திரும்ப லோபிதால் ரூல் யூஸ் பண்ணி தான் இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இது லிமிட்டை 1ல் கொண்டு போயிடுறேன். லிமிட் உள்ளே கொண்டு போய்ட்டு ஏ நாட் இன்ட்டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, ஏ நாட் இன்ட்டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1+r/n பவரில் என்ன இருக்குது, ntன்னு இருக்குது. சரிங்களா? பவரில் nt. ஓகே, இப்போ இதை தனியாக எடுத்து இதுக்கு லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் என்ன எடுத்துக்கிறேன், y is equal to 1+r/n பவர் nt. இந்த வேல்யூ மட்டும் எடுத்து நான் இப்போ லிமிட்டுக்கு கம்ப்ளீட் படிக்க போகிறேன். அப்போ போத் சைடு வந்து லாக் அப்ளை பண்ணுறேன். லாக் y is equal to, இங்கே லாக் அப்ளை பண்ணால் nt இன்ட்டு லாக் ஆஃப் 1+r/n அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? 1+r/n கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன செய்யலாம், nt, இந்த nt எப்படி கீழே கொண்டு வந்துடலாம் இல்லைங்களா? ntயை கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ log 1+r/n இது எப்படி இருக்கும், 1/ntன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணணும். லிமிட்டில் அப்ளை பண்ணால் இதுக்கு என்ன கிடைக்கும், லாகு என்னுக்கு பதில் என்ன கொடுப்பீங்க, இன்ஃபினிட்டி கொடுப்பீங்க. அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லாகு 1+r/n டிவைடட் பை 1/nt. இப்போ இதுக்கு லிமிட் n கொடுங்க, n என்ன கிடைக்கும், இது வந்து ஆல் இன்ஃபினிட்டி, இது வந்து 0 ஆகிடும். அப்போ லாக் 1 0, இது என்ன ஆகிடும் 1/infinity, இதுவும் 0 ஆகிடும். அப்போ 0/0 ஃபார்ம்லே கிடைக்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், லோபிதால் ரூல் யூஸ் பண்ணி அகைன் இதை நம்ம ஒன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். லோபிதால் ரூல் யூஸ் பண்ணி எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? என்ன கிடைக்க, லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லாக் ஆஃப் 1+r/n
டிவைடட் பை 1/nt. சரிங்களா, இதான் இருக்குது. இப்போ இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுற பாருங்கள், பை லோபித்தால் ரூல். சரிங்களா, ரூல் லிமிட் n tends to infinity. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. இப்போ லாக் 1 + r/n டிஃபரன்ஷியேட் 1/1 + r/n. திரும்பி இந்த r/n என்னங்கிறது இங்கே வேரியபிள். சரிங்களா, அப்போ r/n டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/n² -1/n² இன்ட்டு r மேலே இன்ட்டு r இருக்கும், பெருக்கல் r. சரிங்களா, அப்போ அடுத்தது இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ லிமிட் n tends to infinity 1/1 + r/n. இதை திரும்பவும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/n² இன்ட்டு ஆர்ன்னு இருக்கும். டிவைடட் பை கீழே இருக்குது இல்லையா, t அப்படியே எத்தனையாக வச்சுக்கோங்க. 1 டிவைடட் பை -n², -1/n² வரும். சரிங்களா, t இன்ட்டு -1/n². இப்போ t கீழே தான் இருக்குது. சரிங்களா, ஓகே. இப்போ இது எப்படி ஆல்டர்னேட் பண்ண முடியும் அப்படி பாருங்கள். லிமிட் n tends to infinity, இது n²க்கு இந்த t 1/tn² இருக்குல்ல, -1/tn², அது அந்த பக்கம் கொண்டு போய்டுங்க. 1/1 + r/n இன்ட்டு -r/n² இன்ட்டு -tn² அப்படின்னு வரும். -tn²ன்னு வரும். சரிங்களா, இப்போ இந்த n²க்கு இந்த n² கேன்சல் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். லிமிட்டு n tends to infinity 1/1 + r/n. இந்த இடத்துல n² கேன்சல் ஆகி மைனஸ் போது tr வந்து நிற்கும். சரிங்களா, tr n² ஆச்சு, tr. ஓகே, இப்போ லிமிட்டு n tends to infinity. இப்போ இது என்ன பண்ணலான்னா n + r/n இன்ட்டு tr அப்படி இருக்கா. இப்போ இது வந்து மேலே போச்சுன்னா லிமிட்டு n tends to infinity n/n + r இந்த tr அப்படியே வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து நிற்கும். சரிங்களா, இப்போ லிமிட் n tends to infinity ntr/nr இல்லைங்களா. இப்போ லிமிட் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? ∞/∞ ஃபார்ம் வந்துடும். சரிங்களா, அப்போ என்ன பண்ணலாம், லிமிட்டு n tends to infinity, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். என்ன தான் வேரியபிள், அப்போ tr. சரிங்களா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது 1, என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஓகே, அடுத்தது இது வந்து கான்ஸ்டன்ட், அது 0 ஆகிடும். இப்போ tr வந்து நிற்கும். சரிங்களா, tr வந்து நிற்கும். பட் நம்ம இதோட நிறுத்த போகிறதில்ல, நமக்கு கிடைச்சது tr தான். சரிங்களா, அடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன எடுத்து வச்சுருந்தோம், லாக் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ரூல் எடுத்துக்கோங்க. லிமிட் n tends to infinity log yன்னு எடுத்துடணும் இல்லைங்களா. சரி, y log y is equal to tr. log y is equal to tr. இப்போ y is equal to e⁻tr அப்படின்னு கிடச்சிது. y is equal to e⁻trன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்போ நம்ம ஏற்கனவே என்ன எடுத்து வச்சுருந்தோம், a is equal to a0 1 + r/n t. இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணி இதை தான் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா. அப்போ லிமிட் n tends to infinity a is equal to a0 into limit n tends to infinity
1 + r/n பவர் nt இதான் இருந்தது. இப்போ இதோட வேலையை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? e⁻rt. சரிங்களா? அப்போ லிமிட் n tends to infinity a is equal to a0 e⁻rt. ஓகேவா? இதுதான் ஆன்சர். a0 e⁻rt. ஓகேங்களா? ஓகே, இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ.